அத்தை வந்துட்டு அப்பதான் அத்தை சொத்தை கிட்டது. அத்தை பால் எங்க காய வச்சிருக்கீங்க? எதுக்கு? இல்ல அம்மா சொன்னாங்க ரூமுக்கு போகும்போது பால் எடுத்துட்டு போன்னு சொல்லி. அதான் பால் எங்க காய வச்சிருக்கீங்க? பாலெல்லாம் ஒண்ணு காய வைக்கல. காய வைக்கலையா? ஐயோ கொண்டாட்டிக்கிட்டு பேசும்போது அப்படியே உருத்துக்கிட்ட எடுத்த போது ஒத்தச்சு போடலான்னு தான் இருக்குது. பாலெல்லாம் காய வைக்கல. அத்தை இப்போ என்ன பண்றது? அம்மா வேற பால் எடுத்துட்டு போகணும்னாங்க ரூமுக்கு. பால் மொன்னாங்கட்டின்னு ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்கெட் பால் இருக்கும், வேணும்னா கலந்து குடிங்க. இந்த ஜொக்கில் தான் பால் இருக்குல்ல, அதை வேணா குடு. ஆமா, அதை உங்களுக்கு குடிக்கிறதுக்குன்னு காய வச்சு கொண்டு வந்திருக்கேன். அதுல சர்க்கரையும் போடல, சர்க்கரை வியாதி முத்தி போய் கிடக்கிறதுனால அவங்களுக்கு காய்ச்சி குடிக்கட்டும். பாலெல்லாம் காய்க்க தெரியும் தானே? உனக்கு என்ன காய்க்கவா தெரியாது? இல்ல நானே காய்ச்சிக்கிறேன். அப்புறம் பாலை காய்ச்சறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஊத்தி வச்சிடாத, பொறுமையா பார்த்து சிம்ல வச்சு கொதிக்க வை. சரிங்க அத்தை. ஏன்னா ராத்திரி நேரத்துல லட்சுமி உள்ள வரும். இப்படி அடுப்பங்கரை கஜ கஜன்னு கடந்துச்சுன்னா படி விளக்க வர சாமி அப்படியே போயிடும். தொடச்சு நீட் பண்ணிட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு வா. ஏன்னா பாத்திரம் கழுவுற ஆளு வீட்டுக்கு ஊர்ல விசேஷனால வரல, நம்ம தான் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். நல்ல நாள் பிரினாலும் எதுக்காதுன்னு பார்த்துக்கிட்டு பாலை காய வச்சு கொடு. அந்த பொண்ணு புது வீடுனால ஒன்றும் தெரியாது வைக்காது. அதை பண்ணு இதை பண்ணுன்னா அந்த பொண்ணு பயந்துட போகுது. நானே காய வச்சுக்கிறேங்க அத்தை. இந்த சக்கரை, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, குங்குமப்பூ எல்லாமே இந்த பிரிட்ஜுக்கு மேல ஒரு இது இருக்கு, ஒரு டப்பா, அதுல போட்டு வச்சிருப்பேன். ஏண்டி புள்ள அந்த பிள்ளைகிட்ட எப்படி மூஞ்ச காட்டுற? எங்க உங்களுக்கு எல்லாம் சிரிச்சு பேச முடியுதுங்க, எனக்கெல்லாம் முடியலங்க. என் மனசுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. 1000 தான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த பொண்ணு, நீ பாட்டுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுனீனா அது பின்னாடி அந்த புள்ள வருத்தப்படும்ல. வருத்தப்படுறதுக்கு இங்க என்ன வெங்காயம் இருக்குது? இல்ல என்ன வெங்காயம் இருக்குன்னு கேட்டேன். சரி சரி கத்தாத. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கு, நீ இது கத்தி கித்தி அந்த பொண்ணு ஏதோ மனசுல நினைச்சுக்க போகுது. நினைச்சுக்கிட்டா அவ நினைச்சுக்கிட்டா என்ன, நினைக்காம போனா என்ன? 1000 தான் இருந்தாலும் கடைசி காலத்துல நமக்கு மருமவளா கஞ்சி ஊத்த போற புள்ள, இப்படி பேசாதடியே. ஆமா, அவ கஞ்சி ஊத்திதான் இந்த கட்டை வேவணும் இருக்குது. ஏங்க நீங்க வேற, இந்த மாசம் இங்க, அடுத்த மாசம் எங்கேயோ. பையனுக்கு கல்யாணம் பண்ணினோனையுமே மாமியார் ஆயிட்ட போல இருக்கு. என் பிள்ளைக்கு எப்படியாப்பட்ட பொண்ணை நான் கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் இஷ்டப்படி என் பையனுக்கு கல்யாணம் நடக்கல. அப்படி இருக்கும்போது நான் அதுல சந்தோஷமா தான், இந்த சந்தோஷம் ஒண்ணுதான் குறைச்சல். சரி சரி விடு விடு. ஐயோ, ராத்திரி நேரத்துல வயிறு முட்டை சாப்பிட்டு சீரடிச்சு தொலைய மாட்டேங்குது, கழுத்து வரைக்கும் இருக்குது. எம்பிட்டு தூரம் தான் நடந்து நடந்து போயிட்டு போயிட்டு வர்றது. அளவா திங்கலான்னு பார்த்தாலும் இந்த வாயை தான் கட்டுப்படுத்தியே தொலைய முடியல. கிடைக்குதுன்னு வள்ளு வதக்குன்னு வாயில போட்டு இறக்குனது இப்ப பெரும் பாடா இருக்குது. இவன் என்னடா இங்க வந்து நிக்கிறான்? தொடப்பக்கட்ட, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என் வீட்டு முன்னாடி? தேவதை வரும்னு பார்த்தா தேவாங்க வந்து நிக்குது. அது ஒண்ணும் இல்லன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? வெளிய போடா. கிளவி ஒரு காலம் இல்லைனா ஒரு காலம் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனேன், அப்போ உனக்கு இருக்குடியே. போறியாடா? ராத்திரி நேரத்துல யாருக்கிட்ட சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அங்க? வீட்ல இருந்து எல்லாரும் வராங்க, நம்ம தேவதைய தவிர. இந்த இவன் தாண்டியே காலையில கடைக்கு வெத்தலை பாக்கு வாங்க போகும்போது என் மண்டைய பொழந்து விட்டான். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியல. சரோசா பையன் தானே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? அதான் வந்துட்டல, என்ன அத சொல்லு. வீட்ல என்ன என்னடா அது இதுன்னு? என்னடா என்ன? எத்த என்கிட்ட பேசுற மாதிரி ஊர்ல உள்ள பயல்கிட்டெல்லாம் பேசாதீங்க. அவன் என்ன பேசானான்னு தெரிஞ்சு அதையே மறந்துருப்பான் நேரத்துக்கு. என்னடா? ஐயோ, இந்த வீட்ல கேக்குற கேள்விக்கு எதுக்காக வந்தேன்றதே மறந்துட்டேனே. இதுக்கே இப்படின்னா இந்த வீட்ல படி ஏறி பொண்ணு கேட்கும்போது என்ன நடக்கும்னே தெரியலையே. யாரு இந்த வித்த கட்டிக்கிட்டு இருக்கியா? என்ன பாரு யோகா வருன்ற மாதிரி என்னைய பாரு நல்லா தூக்கம் வரும்னு. என்னடா? 5000 ரூபாய் காசா? ஆமாக்கா.
ஏண்டா நீ உனக்கு என்னடா அர்ஜென்ட் செலவு? ஏண்டி மோசம் பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது? இதெல்லாம் கிட்ட குடிச்சிட்டு கவுறதுக்கு தான் நிறைய அடியும் கேட்கும். ஏண்டா அதுக்கு தானே கட்டிங்க புல்லா? இது வாயா இல்ல வண்ணான் தாலியானே தெரியலையே. இந்த கிளி கிளிக்கிறா. நம்ம என்ன சொல்றதுக்காக வந்து என்ன பேசி இதுல வேற நம்ம ஆள் காதுல வேற விழுந்தா நம்மள பத்தி என்ன நினைப்பா? டேய் எதுக்குடா? அது வந்துங்கக்கா, எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலங்கக்கா. அதான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம். அதான் 5000 ரூபாய் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இந்த முக்குத்தெருவுல இருக்க ஆஸ்பத்திரிக்கு போனா வெறும் 50 ரூபாய் காசு கொடுத்தாலே அந்த ஆள் வைத்தியம் பார்ப்பேன். 5 ரூபாய் போட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மருந்து சேர்த்து போட்டு ஊசியா போட்டு விடுவான். எந்த ஊரடா? 5000 கேட்டாங்க. 5000 கேட்டு சிரிக்கி எதுக்கு தான் இந்த கிளி கிளிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. வாய் துறக்க விட மாட்டேங்கிறாளே. அவளை என்கிட்ட வெளியே சிக்கு. உன் பேத்தி மட்டும் என் கிடைக்காம போனுச்சுன்னு வையே. இந்த பேச்சுக்கு திருப்பி எத்தனை பேச்சு வரும்னு பாரு. உங்க அப்பாவுக்கு இப்ப எப்படிப்பா இருக்கு? அடியே இவன் சொல்றதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கியா? அவன் மோகரங்கடைய பார்த்தா ஏதோ புல்லுக்கும் கில்லுக்கும் காசு கேட்க வந்த மாதிரி இருக்கு. இதுல இவ வேற. கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்க. ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நம்மளை நம்பி வந்திருக்கான். ஏப்பா 5000 போதுமா? எவ்வளவு வேணும்? ஏடி விளக்கு வச்ச நேரத்துல இப்படி காசு எடுத்து தானம் பண்ணிடி. அப்பதான் வீட்ல இருக்க லட்சுமி வெளிய ஓடிடுவா. கஷ்டம்னு வந்து கேட்கறவங்களுக்கு கொடுக்கலனா அப்புறம் எதுக்கு அத்தை இந்த பணம்? கஷ்டம்னு வந்து கேக்குறவங்களுக்கு கொடுக்கலாடி. இவன் மோகரங்கடைய பார்த்தா கஷ்டம் உள்ள மாதிரியா இருக்கு. பெத்த அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கான். அவன் மூஞ்சில ஏதோ பதட்டம் தெரியுதா? சொல்லு பாப்பா. நீ கண்டுபிடிக்குதே. கம்முன்னு இருங்க அத்தை. எப்பா 5000 போதுமா? ஏடி அவன் பொய் புடிவிட்டு தெரியறான் அப்படின்ற நீ என்னடி காசு எடுத்து கொடுக்கற? அத்தை எந்த நேரத்துல எப்படி பேசணுன்றதே இல்ல. வயசான மூளை மலிங்கிடுது. நமக்கு என்ன காசு கப்பஞ்சம்? உங்க பையன் தான் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வராருல கட்டுக்கட்டா. அப்புறம் என்ன? வர்கீஸ் புடிச்சாலும் புடிச்சு நல்ல புளியும் கும்பா பார்த்து தானா புடிச்சிருக்க. கட்டு கட்டா என் மாமனாரும் வெளிநாட்டுல இருந்து பணம் கொண்டு வராரா. என்னமா பண்ணு. நாளை பின்ன ஏதாவது நடக்கட்டும். அப்புறம் இருக்கு உனக்கு. விளக்கு வச்ச நேரத்துல காசு தானே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அவனும் தானம் பண்ணல. 5 ரூபாய்க்கு விட்டா 10 ரூபாயா நான் கறந்துருவேன். நீங்க கம்முன்னு போங்க. அதானே என் மாமியாரு என் மாப்பிள்ளைக்கிட்டயே 5 ரூபா விட்டு 10 ரூபா சம்பாதிக்கிறது. அப்ப ஊர் முழுக்க எவ்வளவு விட்டு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம். மாமியார் ஒரு பக்கம் பணக்காசு, மாமனார் ஒரு பக்கம் பணக்காசு. ஊரு பட்ட சொத்து பத்து. நீ வா பணக்காரனா, நீ பணக்காரனா. அந்த மேஸ்திரி எனக்கு வேலை கொடுத்தாரு. இந்த வீட்டுக்கு மட்டும் நான் மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா அந்த ஆளுக்கு நான் வேலை கொடுப்பேன். ஐயாயிரம் 10,000 என்ன சுருக்கு பையிலே சொருவிக்கிட்டே சுத்த முடியும்? உள்ள இருக்கு, இரு எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. இப்ப அக்கான்றேன். அதுக்கப்புறம் அத்தானுவேன். நம்ம எங்க இருக்கு எங்க இருக்குன்னே தெரியலையே. டேய் தம்பி, டேய் உன்னதான்டா. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ளேயே பாத்துக்கிட்டு இருக்க. சரிங்கக்கா. இந்தா பார்த்து உங்க அப்பா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ, சரியா? சரிங்கக்கா. நான் வரட்டுங்களா? சரிப்பா. வரட்டுங்களா? சரிப்பா. அக்கா நான் வரட்டுங்களா? ஏன்டா அப்ப கத்திக்கிட்டு கிடக்குற? அதான் போயிட்டு வான்னு சொல்லிட்டேல, கிளம்பு. அக்கா போயிட்டு வாங்க. சரிடா, ரோட்டை பார்த்து போ. என்னையே பார்த்து போகாம அப்புறம் காமெண்ட்ல இடிச்சுக்கிட்டு தான் விழுவ. ஐயோ, சரோசா புருஷனுக்கு வேற உடம்பு சரியில்லைன்றாங்க. என்ன ஏதுன்னு வேற தெரியல. சரி, இனி நம்பர் வேற இருந்தா கூட ஃபோன் பண்ணி பேசலாம். நம்பரும் வேற இல்லை. இந்த பையன் வேற போயிட்டானே, இல்லைன்னா அவங்கிட்ட கூட நம்பர் வாங்கி பேசியிருக்கலாம். சரி விடியட்டும், காலையில் போய் பார்ப்போம். இந்த நேரத்தில் போனால் என் மாமியார் கிளவி கத்துன்னு கத்திரும். இந்தாங்க, உங்களுக்கோசரம் பாதாம் பால் கொண்டு வந்திருக்கேன். எனக்காகவா? உங்களுக்காக தான். பக்கத்துல வா. ஓய், வெக்கத்தை பாரு. பக்கத்துல வேணா வரமாட்டியா? நீ வராட்டின்னு என்ன, நான் வந்துட்டேன்ல. நாங்க பால் எடுத்துக்கங்க. பால்கோவாவே பக்கத்துல இருக்கும்போது
இந்த டம்ளர் பால் எதுக்கு? நாளைக்கு மாப்பிள்ளை வர சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 3 வண்டி 3 ரூட்டுக்கு கேட்டிருக்காராமா. அதுக்கு மட்டும் எழுதி கொடுத்து நமக்கு அந்த கொட்டேஷன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறம் நம்ம லைஃப் செட்டில்டுமா. உட்காந்த இடத்துல பணம் காசு சம்பாதிக்கலாம். ஏங்க எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்ன்ட்டே இருக்கீங்க. பணத்தை தவிர வேற எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்களா நீங்கள்? என்ன பேசிட்டு இருக்க? பணம் தானே இங்க எல்லாமே. எங்க மாமாவும் இங்கே சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அங்கே நானும் ஒரே பொண்ணு தான். எனக்கும் அங்கே சொத்து பத்தினி எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏங்க சும்மா பணம் பணம்? இங்க பாரு, அதெல்லாம் என் அப்பா என் மாமான்னு சம்பாதிச்சு வச்சது. நாலு பின்ன ஒரு புள்ள பிறந்தோ இல்ல பையன் பிறந்தா எங்க அப்பா என்ன சம்பாதிச்சு வச்சான்றத ஒன்று யோசிக்கும்ல. நான் சம்பாதிக்கணும்லம்மா, அதுக்கு தான். என் பிள்ளை என் பையன் வந்தா சம்பாரிச்சு வச்சிருக்கான்னு என்ன யோசிப்பான்னு சொல்றீங்கல்ல? அதுக்கு முதல்ல பசங்களோ வேணுமில்ல. என்ன சொல்ற? என்ன வெங்காயத்தை சொல்றாங்க? உங்க தங்கச்சிக்கும் இப்போ கல்யாணம் ஆயிட்டு அவன் இன்னும் ஒரு 3 மாசத்துல ஒரு குழந்தை குட்டின்னு உண்டாயிடுச்சுன்னா நாளை பின்ன அவளுக்கு எல்லாம் பெருமையும் இருக்குமா இல்லை எனக்கு இருக்குமா? அவங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆணுச்சு, நமக்கு இன்னும் நல்ல செய்தி இல்லையான்னு சொல்லிட்டு இப்பயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இரு இரு, என்ன அந்த கமிட்மெண்ட்லாம் இருக்கு. இதெல்லாம் முடிச்சிட்டேன்னா அப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீயா ஆயிடுவேன். என்னைக்கு தான் உங்கள் கமிட்மெண்ட்லாம் முடியுதுன்னு எனக்கே தெரியல. கோவப்படாத சரியா? நான் பாத்துக்கிறேன். எதையும் எனக்கு தெரியாது வைக்காதுன்னு நினைக்காத. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கேன். என்னமோ பண்ணுங்க, நான் படுக்கிறேன், நவுருங்க. சரி, நீ உள்ள படு, நான் வெளியே போயிட்டு வரேன். ஏற்கனவே பனி அடிக்குது, இதில் எங்கே வெளியே போகிறீங்க? கம்முன்னு படுங்க உள்ள. தூக்கம் வரலம்மா. நாளைக்கு வேற எப்படியெல்லாம் கொட்டேஷன் கம்மி பண்ணலாம், எதை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதுதான் சரியா? திட்டமிட்டு செயல்பட்டாதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா தோத்து தான் போய் நிற்கணும். எவ்வளோ காசு இருந்தாலும் காசு காசு காசுன்ட்டு இருக்காரு. ஏண்டி சரோசு, அவனை ஆளையே காணடி. எங்கிட்ட போனா என்ன ஆனான்னு தெரியல. போனுக்கு பண்ணானா இல்லையா? அந்த தடிமாடி எங்க வெளியே போகும்போது சொல்லிட்டு போகுது, அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டுக்கு வருது. காலையில ஒரு 5000 கேட்டான், தர முடியாதுன்னு கோவச்சுக்கிட்டு போனவன் தான் இன்ன வரைக்கும் வீடு வரல. அவன் கோவம்லாம் நமக்கு தெரியாதா? இப்படி போயிட்டு சாயங்காலம் இந்த வயிறு காஞ்சவனையும் சோத்து கொடியாந்து தின்னுட்டு போவேன். அதனால வருவான். 5000 ரூபாயா? ஏன் எதுக்கு கேட்டான்? பேண்ட் சட்டை வாங்கணுமாமா. பேண்ட் சட்டை வாங்குறானா? வாங்கிட்டு எங்க போறானாமா? அவன் ஒரு லூசு பையன், வாய்க்கு வந்தபடி எதையாவது ஒன்று வளரிக்கிட்டு கிடப்பான். அதெல்லாம் நம்ம போய் பெருசா காதுல வாங்கிக்க முடியுமா? அதனால நானும் காசு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏதோ பொண்ணை கூட்டிட்டு வர போறேன் அப்படி இப்படின்னா இவன் கூட்டிட்டு வந்து கிழிச்சான் அப்படின்ட்டு நான் இருந்துட்டேன். ஏண்டி வர வரவன் போற போக்கே சரியில்லை. எதுவும் வில்லங்கத்தை எதுவும் கூட்டிட்டு வந்துட போறான். அப்புறம் அது வேற ஒண்ணு. அதெல்லாம் பாத்துக்கோயா. எங்கிட்டு போறான் எங்கிட்டு வாரான்னு தெரிய மாட்டேங்குது. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது எனக்கு.